அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு ஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். கண்ணியமிக்க பெரியோர்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, துல்ஹஜ் பிறை 9 அரஃபாவுடைய நோன்பு நோட்க வேண்டிய ஒரு சிறப்பான ஒரு நாள். அந்த நாள் அல்லாஹு தஆலா நரகத்திலிருந்து ஏராளமானவர்களை விடுதலை செய்கிறார். அப்படிப்பட்ட ஒரு புனிதகரமான ஒரு நாள். அதிகமானவர்கள் அன்று நரகிலிருந்து விடுவிக்கப்படுகிறார்கள். அல்லாஹ் மலக்குகளிடத்தில் பெருமை பாராட்டி பேசுகிறார். தனது அடியார்களை குறித்து அல்லாஹு தஆலா பெருமையாக சொல்லுகிறார். அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு நாள் தான் அரஃபாவுடைய நாள். அந்த நாளிலே நோன்பு நோட்பது இருக்கிறதே, ஒரு வருடத்தினுடைய கடந்த கால ஒரு ஆண்டினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. சிறு பாவங்கள் அனைத்து மன்னிக்கப்பட்டு விடுகிறது. அதுபோன்று அடுத்து வருகின்ற நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த ஆண்டினுடைய ஒரு வருடத்தினுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது. இந்த நோன்பின் மூலமாக அல்லாஹு தஆலா 2 வருடத்தினுடைய சிறுபாவங்களை மன்னிக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு நாள். இந்த நாளில் நோன்பு நோட்பது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சிறப்பாக சொல்லியிருக்கிறார்கள். அதை வலியுறுத்தியும் கூறியிருக்கிறார்கள். எனவே அரஃபாவுடைய தினத்தன்று நாம் நோன்பு நோட்க வேண்டும். இந்த அரஃபாவுடைய தினத்தில்தான் ஷைத்தான் தனது தலையிலே மண்ணை அள்ளி போட்டுக்கொண்டு எனக்கு நேர்ந்த கை சேதமே என்று கதறியவனாக, காற்றை வெளியிட்டவனாக விரண்டு ஓடுகிற காட்சி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சிரித்தார்கள் என்ற ஹதீஸ் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. காரணம், அல்லாஹு தஆலா அங்கே அரஃபாவுடைய தினத்தன்று அரஃபா மைதானத்தில் வருகை தந்திருந்து கதறி பிரார்த்தித்து கொண்டிருக்கிற அத்தனை ஹாஜிகளுடைய துவாக்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அரஃபாவிலே பிரார்த்தித்து கொண்டிருக்கிற அத்தனை பேருடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து அவர்களை பரிசுத்தமாக ஆக்கி விடுகிறான். இப்போ ஷைத்தான் கதறி அழுகிற தினம்தான் அரஃபாவுடைய தினம். தன்னுடைய இத்தனை நாட்களுடைய முயற்சி, இத்தனை ஆண்டு காலங்களுடைய முயற்சி அத்தனையும் வீண் போய்விட்டது. இந்த அடியார்கள் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு விடுகிறார்களே என்று கை செய்தப்பட்டு ஷைத்தான் விரண்டு ஓடுகிற காட்சியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார்கள். இந்த அரஃபாவுடைய தினத்தன்று அல்லாஹு தஆலா இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை முழுமையாக்கிவிட்டான். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினத்திலே உங்களுடைய தீன், உங்களுடைய மார்க்கத்தை நாம் முழுமையாக்கிவிட்டேன். அத்மம்து அலைக்கும் நியாமதி, எனது நியாமத்தை உங்கள் மீது நான் நிரப்பமாக்கிவிட்டேன். ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, உங்களுக்காக இஸ்லாத்தை நான் மார்க்கமாக அங்கீகரித்து கொண்டேன் என்று அல்லாஹு தஆலா திருவசனத்தை இறக்கி வைத்து இஸ்லாம் பரிபூர்ணம் அடைந்து விட்டது, இஸ்லாம் முழுமை பெற்று விட்டது என்று அல்லாஹு தஆலா பிரகடனப்படுத்தி விட்டான். இஸ்லாம் முழுமை அடைந்து விட்ட ஒரு நிகழ்வு அரஃபாவுடைய தினத்தன்று தான் இந்த ஆயத்து இறக்கி அருளப்பட்டிருக்கிறது. இவைதான் யூதர்கள் சொன்னார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல, இந்த வசனம் எங்களுக்கு இறக்கப்பட்டிருந்தால் நாங்கள் இந்த தினத்தை பெருநாளாக கொண்டாடியிருப்போம் என்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், எங்களுக்கு பெருநாளில் தான் இந்த ஆயத்து இறக்கப்பட்டிருக்கிறது, அரஃபாவுடைய தினத்தில் தான் இந்த வசனம் இறக்கப்பட்டிருக்கிறது என்பதை பெருமிதத்தோடு சொல்லிக் கொண்டார்கள். ஆக இஸ்லாம் முழுமையாக்கப்பட்ட தினம், இஸ்லாம் பூர்த்தியாக்கப்பட்ட தினம், அல்லாஹ்வின் நியாமத்துக்கள் நிரப்பமாக்கப்பட்டு விட்ட தினம் இந்த அரஃபாவுடைய தினம். எனவே இந்த அரஃபாவுடைய தினத்தில் அல்லாஹ்விடத்தில் நாம் நோன்பு நோற்று அதிகமாக பிரார்த்திக்க வேண்டும், துஆக்கள் செய்து கொண்டிருக்க வேண்டும். அடுத்து இந்த துல்ஹஜ்ஜுடைய பிறை 9 பகலில் நோன்பு நோற்று விட்டோம், ஞாயிற்றுக்கிழமை. அன்றைய இரவு இருக்கிறத விடிந்தால் திங்கட்கிழமை. அந்த இரவிலே நாம் நின்று வணங்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலே தொழ வேண்டும், விடிய விடிய பிரார்த்திக்க வேண்டும், நஃபிலான வணக்க வழிபாடுகளை செய்து கொண்டிருக்க வேண்டும். அதிகமாக வணக்க வழிபாடுகளிலே நம்ம நேரங்காலங்களை நாம் பயன்படுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெருநாள் இரவுகளிலே வணங்குவதால் அல்லாஹு தஆலா நரகத்தை விட்டு விடுதலை தருகிறான். உள்ளங்களெல்லாம் நிலை குலைந்து போயிருக்கிற அந்த தினத்தில், தடுமாற்றத்தோடு இருந்து கொண்டிருக்கிற அந்த தருணத்தில்
பெருநாள் இரவுகளில் நின்று வணங்கி கொண்டிருந்தவர்களுடைய உள்ளங்கள் மாத்திரம் நிம்மதியாக இருக்கும், சலாமத்தாக இருக்கும், அமைதி பெற்றிருக்கும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அடுத்த மறுநாள் காலை துல்ஹஜ் பிறை 10 அன்று ஃபஜ்ர் தொழுவதற்கு பின்னர் இஸ்ராக் நேரத்திற்கு பின்னர் ஈது தொழுகை தொழுவது சிறப்பான ஒரு வணக்கம். அன்று அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான அமல் ஆடு மாடு ஒட்டகம் போன்ற பிராணிகளை குர்பானி கொடுத்து இரத்தம் ஓட்டுவதுதான் இஹ்ராக்குல் தம். இரத்தம் ஓட்டுவது அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான அமல். ஆதமுடைய மகன் செய்கின்ற அமல்களில் அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான அமல் இரத்தம் ஓட்டுதல் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். குர்பானி கொடுக்கின்ற பிராணிகளின் இருக்குகின்ற ரோமங்கள் அளவுக்கு எத்தனை லட்சம் ரோமங்கள் இருக்கிறதோ அத்துணை பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, அத்துணை நன்மைகள் இந்த குர்பானி கொடுக்கின்றவருக்கு பதிவு செய்யப்படுகிறது என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். குர்பானி பிராணியினுடைய இரத்தம் கீழே விழுவதற்கு முன்னர் அல்லாஹ்வுடைய சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விடுகிறது, அந்த குர்பானி அங்கீகரிக்கப்பட்டு விடுகிறது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். குர்பானி கொடுப்பதால் வாழ்க்கையிலே பரக்கத் ஏற்படுகிறது, விஸ்தீர்ணம் ஏற்படுகிறது. அல்லாஹு தஆலா அதற்கு பகரமாக அந்த ஆண்டிலே பல செல்வ செழிப்பை அல்லாஹு தஆலா இரட்டிப்பாக்கி தருகிறார். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அல்லாஹ்வுக்காக அறுக்கப்பட்ட சரணத்தில் அல்லாஹு தஆலா அதை அங்கீகரித்துக் கொண்டான். அது சத்தக்த ரூயா என்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நோக்கி அல்லாஹ் சொன்னான், இப்ராஹிம் உங்கள் கனவை உண்மையாக்கி விட்டீர் என்று அல்லாஹ் பாராட்டினான். கனவை கண்டதை கனவோடு விட்டுவிடாமல் அதை செயல் வடிவமாக செய்து காண்பிக்க முன் வந்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நபிமார்களுடைய கனவும் வஹி, அல்லாஹுடைய கட்டளை. அல்லாஹ் ஜிப்ராயில் மூலமாக வஹி அறிவித்து மகன் இஸ்மாயிலை அருங்கள் என்று அல்லாஹ் ஆணை பிறப்பித்திருக்கலாம். ஆனால் கனவு மூலமாக தான் அல்லாஹ் காட்டினான். இருந்தாலும் நபிமார்களுடைய கனவும் அல்லாஹுடைய கட்டளை என்பதை உணர்ந்து கொண்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக மகன் இஸ்மாயிலை அழைத்து சென்று மினாவிலே படுக்க வைத்து கத்தி எடுத்து கழுத்திலே வைத்து அறுக்க முற்பட்டார்கள். அல்லாஹு தஆலா அதை கபூல் செய்து கொண்டான். பல ஆண்டு காலங்கள் குழந்தை இல்லாமல் இருந்து பிரார்த்தித்து துவா செய்து அல்லாஹ்விடத்தில் ரப்பி ஹபிலி மினஸ் சாலிஹீன் என்று துவா செய்து கொண்டே இருந்தார்கள். இறைவா ரப்பே எனக்கு சாலிஹான குழந்தையை தா என்று கேட்டு கேட்டு பிரார்த்தித்துக் கொண்டிருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 90 வயதிலே குழந்தையை தருகிறான் என்றால் பல ஆண்டு காலங்கள் கடந்து பெற்ற குழந்தையை எவ்வளவு பண்போடு பாசத்தோடு அன்பு பொழிய வளர்த்து சீராட்டி இருக்க வேண்டும். அல்லாஹ் இப்பொழுது சோதிக்கிறான். இப்ராஹிமுக்கு என் மீது அன்பு அதிகம் இருந்தது, இப்பொழுது குழந்தை பிறந்ததற்கு பின்னர் அவருடைய அன்பு குழந்தை பக்கம் சாய்ந்திருக்கிறதா என்பதை அல்லாஹ் பரிசோதிப்பதற்காகத்தான் அந்த குழந்தையவே அறுக்க சொன்னான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த கட்டளையை உடனே நிறைவேற்ற முன் வந்தார்கள். யா அல்லாஹ், உனக்கு முன்னால் எனக்கு எதுவும் பெரிதல்ல, எல்லாம் நீ கொடுத்தது. நீ கொடுத்ததை கேட்கும் பொழுது கொடுக்க தயாராக இருக்கிறேன். எனக்கு உன் மீதுதான் அன்பு அதிகம் என்பதை நிரூபிக்கும் விதமாக மகன் இஸ்மாயிலை அறுக்கவும் முன்வந்தார்கள். அல்லாஹ் அதை கபூல் செய்தான், ஏற்றுக்கொண்டான். அதற்கு பகரமாக அல்லாஹு தஆலா அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததிகளில் இருந்து நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹ் நபியாக அனுப்பி வைத்தார். இஸ்மாயிலை அறுக்க முற்பட்ட தருணத்தில் அல்லாஹ் அதற்கு பகரமாக அல்லாஹ் இன்னொரு சன்மானத்தையும் வழங்கினான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறார்கள். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தின் மூலமாக பல நூற்றுக்கணக்கான நபிமார்கள் பிறந்திருக்கிறார்கள். ஒரு ரிவாயத்தின் பிரகாரம் 1000 நபிமார்கள் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததிகளிலே தோற்றுவிக்கப்பட்டார்கள் என்னும் சொல்லப்பட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட நபிமார்களுடைய சாம்ராஜ்யத்தை உருவாக்குகின்ற ஒரு குடும்பமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய குடும்பம் திகழ்ந்தது என்று சொன்னால், அதிலும் குறிப்பாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் குர்பான் தியாகத்திற்கு சன்மானமாக அல்லாஹ்வுடைய புறமிருந்து வழங்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம்தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக இந்த உலகத்திற்கு வந்தது. கியாமத் நாள் வரைக்கும் வேறு நபி வரமாட்டார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரம்தான் நபி. அப்படிப்பட்ட மிகப்பெரிய சன்மானத்தை அல்லாஹ் வழங்கியிருக்கிறார்.
எனவே அல்லாஹ்வுக்காக வழங்குகிற பொழுது, அல்லாஹ்வுக்காக அர்ப்பணிக்கின்ற பொழுது, அல்லாஹ் அதற்கு பகரமாக மிக சிறந்த உபகாரங்கள் அல்லாஹ் வழங்கி கொண்டிருக்கிறான் என்பதை இந்த நிகழ்வு மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை, தன் மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அறுத்து பலியிடுவதற்கு முன்வந்து தயாராகிவிட்ட தருணத்தை அல்லாஹ் தஆலா நினைவு கூறும் முகமாகத்தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் நபியாக அனுப்பி வைத்தான். அந்த பாரம்பரியத்தில் வந்தவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவேதான் அந்த சந்ததிகளில் தோற்றுவிக்கப்பட்ட காரணத்தால் இந்த உம்மத், அருமை சஹாபா பெருமக்கள் தீன இஸ்லாத்திற்காக வேண்டி தங்கள் உயிரையே அர்ப்பணித்தார்கள். பல்லாயிரக்கணக்கான சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள், தன் உயிரையே அர்ப்பணித்தவர்கள். எனவே இதுதான் குர்பான், இதுதான் தியாகம். அந்த தியாகத்தை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். எனவே குர்பானை கொடுக்கிறவர்கள் மன ஓர்மையோடு, தியாக உணர்வோடு, அல்லாஹ் என்னையே, என் உயிரையே அல்லாஹ் கொடுக்க சொன்னாலும் நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன், ஆனாலும் அல்லாஹ் ஆட்டை அறுக்க சொன்ன காரணத்தால் நான் ஆட்டையோ மாட்டையோ அறுத்து குர்பானி கொடுக்கிறேன் என்ற அந்த தியாக உணர்வோடு நாம் குர்பானி கொடுக்கிற பொழுது அல்லாஹ் அதற்கு சன்மானமாக பன்மடங்கு பெருக்கி தருகிறான். அல்லாஹ் துவாவை கபூல் செய்து கொள்கிறான். அல்லாஹ் குர்பானியை ஏற்றுக்கொள்கிறான் என்பதை நாம் இந்த தியாக திருநாளின் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். வல்ல அல்லாஹ் விளங்க தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.